பார்த்தீங்கன்னா எங்களுடைய கல்யாண மண்டபத்துக்காக கொஞ்சம் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். நண்பனை வந்து பாருங்க. இருங்கோ. அத்தானும் அக்காவும் வந்து இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. வணக்கம், நான் சாய். நான் வந்து இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய அண்டி விட்டு நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பின்னுக்கு பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. இன்றைக்கு வந்து எங்களுடைய அக்காவுக்கு வந்து இன்றைக்கி கல்யாண வீடு. இந்த கல்யாண வீட்டு நிகழ்வை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட கேர் கட்டெல்லாம் பண்ணி எப்படி இருக்குன்றதை வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்க. வடிவாக இருக்கா இல்லையான்றதை, உங்களோட கருத்து என்னன்றதை பார்ப்போம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தான் வந்து தோலை. இப்போ நான் வந்து வலிக்கிட்டேன். இப்போ நாங்கள் வந்து மாப்பிள்ளை வீட்டை போயிட்டு அப்படியே மண்டபத்துக்கு போய் அப்படியே இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம். எனி டிரெக்டாக வந்து மண்டபத்தில் இருக்கிற விடயங்களை வந்து அப்படியே பார்க்கலாம். இப்போ நான் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் மாப்பிள்ளை விட்ட போய் மாப்பிள்ளையை அழைச்சிக்கணும் அப்படியே மண்டபத்துக்கு போகிறோம்.
சைடு வாங்க. இப்பதான் வந்து தாலியெல்லாம் காட்டி இப்ப நாங்க வந்து கீழே வந்து உண்மையா வெறுத்து போச்சு. எத்தனை தாலி கட்டி? தாலி ஒன்று தான். தாலி எல்லாம் கட்டி தாலின்னு சொல்லி தாலி காட்டி இப்ப கீழே வந்துட்டோம். அப்ப என்ன மாதிரி எப்ப எத்தனை மணி வந்து நீங்க? நாங்க வேலையை வந்துட்டோம். நாங்கள் சொன்னாங்க 9 மணிக்கு இங்க மண்டபத்தில் நிற்கணும் மேடம். எத்தனை மணி நின்றுறாங்கண்ணா? 9 மணியே வந்துருக்குறாங்க. டேய் நான் வேலையை வந்துட்டு அதுல இருந்து முன்ன தானே பார்த்து நீ கண்டுக்கவே இல்லை எங்களை. கல்யாணம் விடணும்னு எங்களை கண்டுக்கல. இந்த கல்யாண வீட்டு நேரங்களில் வந்து உங்களை எல்லாம் கண்டுக்க கூடாது. வடையான பிள்ளைகள் பார்த்தோன்னே கேட்க பிள்ளைகளை மட்டும் தான் கண்டுக்கணும். தெரியும். அப்போ என்னண்டு இப்போ உங்களை கண்டு 4 வயது 3 வயதாவே இல்லை. சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள். இன்னும் உண்மையாக சொல்கிறோம். இன்னொரு ஆள் அந்த என்ன கல்யாணத்தை விட்டு தோழனுக்கு நிற்கிறது யாருன்னு கேட்டுச்சு. ரம மாறாள் அப்படியே அசிங்கமாக போயிட்டு இருப்பாரு. அப்போ சாப்பிடுவோம். நாங்கள் வாங்க சாப்பிடுவோம். இப்போ கொஞ்சம் ப்ரோ உங்களோட இடத்த என்ன மாதிரி? அப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ என்ன மாதிரி உடுப்பு என்ன மாதிரி எனக்கு உண்மையாக நல்லா இருக்குது. அஜித் குமார் வேலை உண்மையாக நல்லா. இந்த மாப்பிள்ளை உடுப்புல 2 இருக்குது. வெள்ளையாகவும் இருக்கும், மஞ்சளாகவும் இருக்கும். மஞ்சள் வடி மங்களகரமாக இருக்கு. மஞ்சள் பூந்தி லாட்டு தான் சாப்பிடுவோம். பூந்தி லாட்டு பூந்தி சாப்பிட்ற மூடே இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூவாக வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் பூந்தி. சொல்லுங்கள். இது எப்படி பிரிச்சு நல்ல பெருசாக இருக்கு. என்ன பூந்தி நல்ல கடையிலாம் இதை விட சின்னனா தான் விற்கிறது. சரியா எவ்வளோத்துக்கு சின்னலாக்காமோ அவ்வளோத்துக்கு சின்னலாக்கிருக்காங்க. அதுவும் சரிதான். ஓகே, வீடியோ கண்டினியூவாக பாருங்க. அப்போ என்ன மாதிரி சாப்பிடுவோமாங்க? கொஞ்சம் அவசரப்படாங்க. வந்தால் தீன் நாங்கள் நிற்கிற இந்த மண்டபம் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கோண்டாவில் சந்தி இருக்குது. கோண்டாவில் சந்தி இடது பக்கத்தில் இருக்குது ராஜேஸ்வரி மண்டபம்னு சொல்லி. நாங்கள் வந்து புக் பண்ணது வந்து 2வது ஃப்ளோர். கீழே வந்து இன்னும் ஒரு ஃப்ளோர் இருக்குது, மேலே வந்து ஒரு ஃப்ளோர் இருக்குது.
வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. நிகழ்வு வந்து நம்ம வந்து முடியவில்லை, எல்லாத்தையும் வந்து வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் உள்ளுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தானும் அக்காவும் வந்து இப்போ சாப்பிட்டு கொண்டே பாருங்க. கிணறு நேரத்துக்கு பிறகு தான் நாங்கள் வந்து சாப்பிட விட்டுக்கிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்து அக்கா களைச்சி போனீங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து கல்யாணோட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்றதை வந்து மறைக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து செய்யப்படுறேன் என்னன்னு சொன்னால், இப்போ நான் வந்து இங்கேருந்து வீட்டை போகிறேன், அதாவது வந்து அஞ்சு வீட்டை போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றி எங்களுக்கு வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.